பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஒரு பக்கம் அமித்தை போட்டு எல்லாரும் வீட்டுல இருக்கவங்கள இருந்து விஜேஎஸ் வரையும் போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான எபிசோட்ல கேப்டன்சி டாஸ்க் டிஸ்கஷன் வரப்போகுது அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன். அதுல அமித்தோட கேப்டன்சி டாஸ்கோட டிஸ்கஷன் மட்டுமே லிட்ரலி 1.25 மணி நேரம். ஸோ லைவ்ல பார்த்தவங்க சொன்னது, ஆடியன்ஸ் சொன்னது 1.25 மணி நேரம் அமித்தை வந்து வறுத்து எடுத்திருக்காங்க அப்படின்றதான். அமித்துக்கே இந்த நிலைமையா? ஆமாங்க, அமித்துக்கு அந்த நிலைமை தான் ஆயிப்போச்சு. ஆரம்பம்லாம் நல்லா இருந்துச்சு, கடைசியில ஒரு 2 நாளா நீங்க பண்ணதெல்லாம் இருக்கே சார், அங்கதான் சார் உங்களுக்கான பாதிப்பே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அமித்தே ஃபீல் பண்ற அளவுக்கு போட்டு அடின்னு அடிச்சு விட்டாங்க போல. அதுல அமித்தோட கேப்டன்சியை பத்தி எப்படி இருந்துச்சுன்னு விஜேஎஸ் கேட்கிறாரு. வியானா எழுதுகிறாங்க, அவர் மேல அக்யூசேஷன் வச்சா அக்செப்ட் பண்ணவே முடியல அப்படின்றத ஒரு பாயிண்ட சொல்றாங்க. அக்யூசேஷன் வச்சா அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றது, அதான் வியானாக்கும் அமித்துக்கும் அந்த சீஸோட பிரச்சனை இருக்குல்ல, அதுல ஒரு டென்ஷனா ரியாக்ட் பண்ணார்ல, அந்த ஒரு ரீசனை பேஸ் பண்ணி அங்க வியானா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஒரு பக்கம் வியானாக்கும் அமித்துக்கும் 2 இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, அது லிவிங் ஏரியா வர சொன்னாரு, அது வந்து வியானா ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க. 2வது, இந்த இடத்துலயுமே சீஸ்லயுமே வியானா தான் ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க, பண்ணாமலாம் இல்ல. அது வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்கு அவர் ஃபேஷியல்ல ஒரு ரியாக்ஷன் காமிச்சிட்டார், மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் காமிச்சார். அந்த ஒரு ரியாக்ஷன் அவர் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க மாட்டேங்கிறார், பண்ண மாட்டேங்கிறாருன்ற விளைவு தான் இங்க வியானா வந்து அந்த இடத்துல அமித்தை சொன்னதுக்கான காரணம். என்னமா டைம் பார்த்து செஞ்சுட்டியம்மா வியானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து சுபிக்ஷா, அவர் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணல, தலையா எதுவுமே பண்ணல அப்படின்றது. தலையா எதுவும் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒரு நல்ல இனிஷியேஷன்லாம் எடுத்தார், எடுக்காமலாம் கிடையாது. அந்த வந்து மைக்கு போடாதவங்க போய் அவங்க பிடிக்காத நபராக இருந்தாலும் பாசிட்டிவ் சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தூங்கினதுக்கு அந்த சிட்டப் மாதிரி உட்காந்துக்கிட்டு பாதியிலே நிக்க சொல்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி செமையா பண்ணார். அதெல்லாம் நான் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா பிரச்சனையை அட்ரஸ் பண்ணல அப்படின்னு, தலையா எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை அட்ரஸ் பண்றதுல என்னன்னா சொல்யூஷன் கொடுக்க மாட்டேங்கிறார். திவ்யா வந்து அந்த பாத்ரூமோட பிரச்சனை கேட்கும்போது சொல்யூஷன் கொடுக்கல. அடுத்து வந்து அந்த ஸ்லாப் கிளீன் பண்ணும்போது அதையும் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல. திவ்யாவோட பிரச்சனை இருக்குல்ல, திவ்யா மற்றும் கமருதீனோட பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த 3 பிரச்சனையை கேப்டன் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அந்த ஹேண்டிலிங்ல அவர் சொதப்பிட்டார். நான் திரும்பவும் சொல்றேன், எங்க ஃபெயில் ஆனார்னா 3 இடங்கள்ல தான் அவர் ஃபெயில் ஆனாரு. அந்த 3 இடமும் ஒரு பயஸ்டா இருந்தாருன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. அந்த ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணலன்றதான் அவருக்கு மிகப்பெரிய வீக்னஸ். அதுல பக்கத்திலே இருந்துட்டு அட்ரஸ் பண்ணாம போனது அவருக்கு பெரிய டிராபேக்கா அமைஞ்சிருச்சு. அதுல மாற்றமே கிடையாது. அடுத்து அரோரா சொல்றாங்க, வீக்கரான தலையா நான் பார்த்தேன் அப்படின்னும் போது, ஏன்னா பிரச்சனை பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு பேசாம இருந்தா வீக்கரான தலை தானே, அதை ஸ்ட்ராங்கா அட்ரஸ் பண்ணும்ல. தலைனா ஒரு வாய்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவர் சொல்றது எல்லாருமே கேட்கணும், அந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன்ல இருக்கணும். அந்த டாமினேஷன் ஆரம்பிச்சார் ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த போக போக அவர் வந்து அந்த பயந்துட்டார். எங்க பயந்துட்டார்னா, அந்த நான் என்னோட தலைப்பதிவை நான் நிரூபிக்கணும்னு நினைச்சாரே தவிர்த்து அதை எப்படி நிரூபிக்கணும்ன்றது யோசிக்க மறந்துட்டார். அதுல நான் இப்ப என்னன்னா, அவருக்கு மேஜர் பயம், ரூல் பிரேக் பண்ணவொடனே அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்த உடனே காலி. அவர் அந்த இடத்துல காலி. மில்க் பால் போன உடனே ஒரு கான்பிடென்ட் உடஞ்சிருச்சு, டோட்டலா க்ளோஸ் ஆயிட்டாரு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே ஒரு டைம் எடுக்கிறதாங்காட்டியும் மொத்தமா போச்சு. விக்ரம் வந்து பாருகிட்ட ஏதோ சாஃப்ட் கார்னர் இருந்த மாதிரி தோணுச்சு சார். டெஃபினெட்லி உண்மைதான், பாருகிட்ட அவர் கொஞ்சம் இல்லை நிறையவே சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஏன்னா பாரு வந்து சாப்பாடு அப்படியே ஒரு சாப்பாடை பேஸ் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது கூட அவர் அப்படியே சைலண்டா போயிருப்பார். பாரு மேல சாஃப்ட் கார்னர் இருந்தது தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. பாருவோட அந்த டஸ்ட்பின் கவர் போடாத கூட சீரியஸா அட்ரஸ் பண்ணல, அப்படியே சாஃப்டா அட்ரஸ் பண்ணி விட்டாரே தவிர்த்து சீரியஸா கேட்காமையே போயிட்டாரு அப்படின்றது தான் மேஜர் ஃபால்ட்டு, மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து விஜேஎஸ் கேட்கிறாரு, சார் அவங்க மைக்கு போடாத பாதிப்பு யாரு சார் அனுபவிச்சாங்க? ஒட்டுமொத்த வீடே அனுபவிச்சாங்க. அவங்க 2 பேர் மைக்கு போடாத பாதிப்பு ஒட்டுமொத்த வீடே அனுபவிச்சது. அதுல அமித்தும் ஒரு நபர். எப்படி அமித்தும் ஒரு நபர், கேப்டன் ஆகிய அமித்துமே அதுல அடங்குகிறார் அப்படின்றதான் பாயிண்ட். ஒட்டுமொத்த வீடுக்கும் தான் பெரிய பாதிப்பு. அவர்களை வந்து திருத்துவது, அவங்கள வந்து நீங்க திருத்துவது, நல்வழிப்படுத்துவது, அவங்கள சாஃப்டா ஹேண்டில் பண்றதுலேயே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்கள திருத்தணும், தப்பா பார்வதி திருந்துவாங்கன்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணதா இருக்கட்டும், நல்வழி அவங்கள மாத்தணும்ன்ற மாதிரி குற்றம் அவங்களே உணரணும்னு ஒரு நாள் விட்டுட்டு 2வது நாள் பனிஷ்மெண்ட் எடுத்துன்னு வந்தவர் இவர் தான். அவங்க மேல நீங்க சாஃப்டா ஹேண்டில் பண்ணீங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது பனிஷ்மெண்ட். வேலை செய்யணும்னா அந்த வேலையை அவங்க தான் செஞ்சிருக்கணும். வேலை செய்யும் போது அதுலயும் டிஸ்கவுண்ட், அதுலயும் இது பண்றதை வந்து சலுகைகள் கொடுத்தது கேப்டன். பனிஷ்மெண்ட்னா என்ன? அதை அவங்க பண்ணணும். பனிஷ்மெண்ட்னா அதுல டிஸ்கவுண்டே கிடையாது. உங்களுடைய வேலையே பனிஷ்மெண்ட் தான், அதை பண்ணணும். அதை பண்ணும்போது அமித் அவர்கள் வந்து பல இடங்களில் டிஸ்கவுண்ட், நீங்க என்னென்ன வேலை பார்ப்பீங்கன்றது பனிஷ்மெண்ட்டே டிஸ்கவுண்ட் வாங்கி அதில் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வேலை நான் பார்ப்பேன், இது நான் பார்ப்பேன்னு ஷார்ட் லிஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அதுதான் ஒரு தப்பு. அந்த ஷார்ட் லிஸ்ட்ல நீங்க பண்ணிருக்கவே கூடாது, அது மேஜர் டிராபேக். அடுத்து
நீங்க அவங்கள சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதால ஸோ அதை மேல இருந்த கவனம் வீட்டு மேல கவனம் இல்லாம போச்சு. ஸோ அவங்க மேல இருந்த கவனத்தை பாத்தீங்களே தவிர்த்து வீட்டு மேல உங்களுக்கு கவனம் இருந்துச்சா, அதை டோட்டலா விட்டுட்டீங்க அமித்ன்ற மாதிரி ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரு. கரெக்ட். அவர் அந்த விதிமுறைகளையும் பார்வதி கமருதீனோட ஃபோக்கஸ் மட்டும் பண்ணாரே தாண்டி வீட்டில் இருக்கிற பிரச்சனையில ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஃபோக்கஸ் பண்ணாரு, அதை சால்வ் பண்ற இடத்துல அவர் நிக்கல அப்படின்றது தான். அதனால யாரு சார் பாதிக்கப்பட்டா? ஒரு கூட்டமே பாதிக்கப்பட்டிருக்கு சார். ஒரு பெரிய வீட்டில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளே பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அதை எப்படி சார் நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டோன்னே அமித் பதிலையும் சொல்ல முடியாம திருன்னு முழிச்சிட்டு இருப்பாரு. ஸோ எக்ஸாக்ட்லி என்ன பண்றது, அமித்தே இதுக்கப்புறம் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கப்பா, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயா அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.